அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டம் காண வச்சிருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பதறி போயிருக்கு. அடுத்தது என்ன செய்யறதுன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க முடியாம சில நாடுகள் தடுமாற்றம் அடைஞ்சிருக்கு. சில நாடுகள் ஒன்றா சேர்ந்து இனி நாங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி அவசரமான பொருளாதார கூட்டங்கள் பல இடங்களில் நடத்தப்பட்டு வருது. ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுக்குது. இது ஒரு பொருளாதாரத்தின் மேல விடுக்கப்பட்டிருக்கிற அணுகுண்டு தாக்குதல் என்று சொல்லி சில அமைப்புகள் சொல்லுது. இந்தியாவுக்கு 26 வீதமான வரி அறவிடப்பட இருக்கு. இலங்கைக்கு 44 வீதமான வரி. சில நாடுகளுக்கு 50 வீதம் வரைக்கும் வரி அறவிடுறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிச்சிருக்கிறார். உலகத்தில் முதல் தடவையா வரலாற்றில் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு என்றது நடைமுறைக்கு வர இருக்கு. எந்த நாடா இருந்தாலும் 10 வீதமான வரி என்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை ஆசிய நாடுகள் எப்படி எதிர்கொள்ள போகுது, குறிப்பா இலங்கை, இந்தியா மாதிரியான நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ள இருக்கிற சவால்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். My fellow Americans, this is Liberation Day. Waiting for a long time. அமெரிக்க ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகிறதுக்கு முதல்ல இருந்து தேர்தல் காலத்திலிருந்து அவருடைய வாயில வந்து அடிக்கடி அவர் உச்சரிச்ச ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா டாக்ஸ், வரி 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 என்றது. இந்த மங்காத்தா படத்துல வந்து மணி 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 என்று சொல்ற மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகிறதுக்கு முதல்ல இருந்தே டாக்ஸ் என்ற சொல்ல அடிக்கடி பயன்படுத்தி கொண்டார். அகராதியில் இருக்கிற மிக அழகான சொல் எதுன்னு கேட்டா தான் சொல்ல போறது வரி தான், டாக்ஸ் தான் சொல்லியும் டாக்ஸ்ன்றது அமெரிக்காவை முன்னேற்றதுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் என்ற மாதிரியும் டாக்ஸ் சம்பந்தமா பல விஷயங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் காலத்திலையும் சொல்லியிருந்தார். அவர் முதல் முறையா இலக்கு வச்ச 3 நாடுகள் இருந்தது. எதிரி நாடுகள் சொல்லியும் சொல்ல முடியும். இல்லாட்டி டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்காத நாடுகள், பக்கத்தில் இருக்கிற நாடுகள், அமெரிக்காவுக்கு பிரச்சனையான நாடுகள் சொல்லி ட்ரம்ப் கருதுற சில நாடுகள் தான் ஆரம்பத்தில் இந்த வரி விதிப்பு மூலமா சிக்கலுக்கு உள்ளாகி இருந்தது. அதிலும் குறிப்பா அமெரிக்காவினுடைய பரம எதிரி என்று சொல்லி பார்க்கப்படுற சைனாவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு முதல் தடவையா அதிகமான வரி விதிக்கப்பட்டிருந்தது. 25 வீதமான வரி என்றது அதுக்கு பிறகும் கூட அதிகரிக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் இருக்கிற கனடாவுக்கும் கூட கனடாவை நான் இன்னொரு மாநிலமா மாற்றுவேன் என்ற அறிவிப்போட அதிகமான வரியை விதிக்கிறதுக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு தீர்மானம் தெரிவிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோவுக்கும் அது மாதிரியான கடுமையான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கெல்லாம் காரணமா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது என்ன விஷயம்னு சொன்னா, அமெரிக்கர்கள் வந்து வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்காவில் இருக்கிற உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்கணும், அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. வரி வருமானம் அதிகமாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்தது. போதைப் பொருள் கடத்தல் கனடாவிலையும் மெக்சிகோ வழியாகவும் சீனாவிலிருந்தும் சில பொருட்கள் கொண்டு வரப்படுது, அதை தடுக்கிறதுக்காக இந்த வரியை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லியும் இன்னும் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார். சட்டவிரோதமான புகலிட கோரிக்கையாளர்களை தடுக்கிறது இதனுடைய நோக்கம் சொல்லியும் நிறைய விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த 3 நாடுகளும் முதல்ல இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த வரி சம்பந்தமா விடுப்பார் என்று சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல இருந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நாடுகள் உட்பட இன்னும் சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் தான் இலக்கு வைக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் பலருக்கும் இருந்தது. ஆனா எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் இந்த வரி விதிப்பு என்றது பொருந்தும். இனி அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நாடு பொருட்களை ஏற்றுமதி செய்தோ அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் போது அந்த பொருட்களுக்கு குறைஞ்சபட்சம் எந்த நாடா இருந்தாலும் 10 வீதமான வரி என்றது விதிக்கப்படும். சில நாடுகளுக்கு இந்த மாதிரியான நாடுகள் உட்பட மற்ற நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட 50 வீதம், 49 வீதமான வரி என்றதும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வரி எப்படி எளிமையா நாங்கள் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி விளங்கி கொள்றதா இருந்தா, அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு பொருளை வந்து இறக்குமதி செய்து அந்த நிறுவனத்துக்கு இந்த வரி வந்து விதிக்கப்படும். அரசாங்கத்துக்கு அந்த வரியை அந்த நிறுவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இதை பொதுமக்கள்கிட்ட இல்லாட்டி வாடிக்கையாளர்கள்ட்ட அந்த பொருளை வந்து விற்பனை செய்யறதன் மூலமா அந்த நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய ஒரு தொகையை வந்து அந்தந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் தாங்களா செலுத்தி நட்டத்தை ஈடு செய்யும் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமா அமெரிக்காவினுடைய வருமானம் அதிகரிக்கப்படும், அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும், அமெரிக்க பொருட்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படும் என்றதுதான் ட்ரம்பினுடைய ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் என்றது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து உரையாற்றுறார். தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற உறுப்பினர்கள், குறிப்பா விவசாயிகளையும் கூட்டி வந்து இந்த உரையை வந்து நிகழ்த்தியிருந்தார். வழக்கம் போல ஒரு கலகலப்பான நகைச்சுவையான உரையாகவும் இருந்தது. பல உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற அறிவிப்பாகவும் இது அமைஞ்சிருந்தது. நீண்ட பட்டியலை வந்து இந்த
கூட்டத்தில் உரையாற்ற நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடும் போது டொனால்ட் ட்ரம்ப் அதை காட்டியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த புகைப்படம் நீங்க பார்க்குற இந்த புகைப்படம் கூட அங்க எடுக்கப்பட்டது. அதுல வந்து எல்லா நாடுகளினுடைய பேர் பட்டியலும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றுறாரு. எதுக்காக இந்த வரியை நாங்க அறிமுகப்படுத்துறோம், இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்றதை வந்து ட்ரம்ப் தெளிவுபடுத்தி இருந்தார். இதுல கலந்து கொண்ட சில நபர்கள் வந்து குறிப்பா விவசாயிகள் என்று சொன்ன அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ட்ரம்பினுடைய வோட் பேஸை பொறுத்த வரைக்கும், வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்லையும் குறிப்பா விவசாயிகள் மத்தியிலையும் அவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு. அவருடைய எல்லா தீர்மானங்களும் எப்படி அதிகமான செல்வாக்கு இருக்கிற பணம் இருக்கிற மக்களை வந்து இலக்கு வச்சு அவருடைய தீர்மானங்கள் இருக்குதோ அதே மாதிரி சாதாரண மக்கள் குறிப்பா விவசாயிகள் இலக்கு வச்சும் அவருடைய சில தீர்மானங்கள் எடுக்கப்படுறது வழக்கமானது. இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது கூட விவசாயிகளை கூட்டி வந்து ட்ரம்பினுடைய தீர்மானத்தை பாராட்டுற மாதிரியும் சில நபர்கள் அங்க உரையாற்ற வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதில் உரையாற்றும் போது குறிப்பா 3 பிரிவுகள் சம்பந்தமா ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் சொல்றாரு. முதலாவது, மற்ற வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் கார் அங்க அந்தந்த நாடுகள்ல தயாரிக்கப்படுற கார்களுக்கு வந்து அதிகமான சந்தை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அமெரிக்க கார்களுக்கு சவுத் கொரியாவிலேயோ ஜப்பான்லேயோ சைனாவிலேயோ அதிகமான சந்தை வாய்ப்புன்றது கிடையாது. அப்ப அமெரிக்காவில் மட்டும் எதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான அதிகமான ஒரு சந்தை வாய்ப்பை வந்து சவுத் கொரியாவுக்கும் ஜப்பான் சைனாவுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும், இனி எங்களுடைய கார்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் எந்த ஒரு வாகனங்களுக்கும் 25% வரி என்றது இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கு. மோட்டார் பைக்குக்கு 10% வரி என்றது நடைமுறைக்கு வர இருக்கு. இதன் மூலமா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற வாகனங்களுக்கு பதிலா அமெரிக்காவில் தயாரிக்கப்படுற வாகனங்களை அமெரிக்கர்கள் பயன்படுத்துவார்கள், வாங்குவாங்க என்றது ட்ரம்பினுடைய ஒரு நோக்கமா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் ட்ரம்ப் சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஆசிய நாடுகள் எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தா ஆசிய நாடுகள் அமெரிக்க விவசாயிகளினுடைய அரிசியை பயன்படுத்துறது கிடையாது. அங்க வந்து விற்பனை செய்யறதுக்கான ஒரு பெரிய சந்தை வாய்ப்பு எங்களுடைய விவசாயிகளுக்கு கிடையாது. இன்னும் ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோழி இறைச்சி உட்பட இறைச்சி வகைகளுக்கு ஒரு நல்ல சந்தை வாய்ப்பை வந்து ஐரோப்பிய நாடுகள் ஏற்படுத்தி கொடுத்ததே கிடையாது. மற்ற பக்கம் பார்க்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய மற்ற உற்பத்திகளுக்கும் வேற வேற நாடுகள்ல வந்து அதிகமான வாய்ப்புகள் என்றது கிடையாது. அப்ப அமெரிக்காவில் மட்டும் நாங்க மற்ற நாடுகளுக்கு ஏன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்? இது கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது. இப்ப சிலருக்கு இந்த தீர்மானம் பிடிக்காம இருந்தாலும் என்னுடைய இந்த தீர்மானத்தை வரலாறு கட்டாயம் போற்றும். சில வருஷங்கள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கிற நேரத்தில் இந்த தீர்மானம் சரியானது, ட்ரம்ப் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சொல்லி அமெரிக்கர்கள் ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்த உரையை வந்து நிறைவு செய்திருந்தார். இதுக்கு பிறகு உலக நாடுகள் பதறி போயிருக்கு. பல நாடுகள்ல வந்து அவசரமான கூட்டங்கள் நடத்தப்படுது. மற்ற நாடுகள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்றதுக்கான எதிர்ப்புகள் ஒரு பக்கம், சில நாடுகள் சமாளிக்க முடியாது, காலில் விடலாம் என்ற மாதிரியான தீர்மானங்கள், அறிவிப்புகள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு பதறி போயிருக்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒரு தீர்மானத்தால. இது உலக பொருளாதாரத்துக்கு வீசப்பட்டிருக்கிற ஒரு அணுகுண்டு தாக்குதல் என்று சொல்லி சில அமைப்புகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய இந்த தீர்மானத்தை வெளியிலிருந்து மேலோட்டமா பார்க்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் வரி விதிக்குது. அமெரிக்காவும் தங்களுடைய மக்களை நலன கருத்துல கொண்டு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்ற மாதிரி பார்க்க முடியும். ஆனா பொருளாதார வல்லுநர்களினுடைய கருத்துப்படி இந்த மாதிரியான தீர்மானத்தை எடுக்கிறதா இருந்தா அதை வந்து ஒரே தடவையில ஒரே இரவுல வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. கட்டம் கட்டமா இந்த மாதிரியான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால சில நேரங்களில் ட்ரம்ப் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அடைஞ்சு கொள்ள முடியுமே தவிர இந்த மாதிரி திடீரென்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறதன் மூலமா மற்ற நாடுகளில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவிலையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலம் ஏற்படும், பணவீக்கத்தை வந்து வரலாற்றில் தவிர்க்கவே முடியாது என்ற விஷயத்தை வந்து பொருளாதார வல்லுநர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு முதல்ல ஒரு காலகட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு முயற்சி அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த உதாரணம் கூட சிலரால் சுட்டி காட்டப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்ப ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருளுக்கு வரியை விதிக்கும் போது அதன் மூலமா வருமானம் கிடைக்கும், இல்லாட்டி அந்த பொருளினுடைய விலை வந்து அதிகரிக்கும். இதனால அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இறக்குமதி செய்யப்படுற வெளிநாடுகளினுடைய உற்பத்தியை தயாரிப்பை வாங்குறதுக்கு பதிலாக அமெரிக்கர்களினுடைய தயாரிப்பை உற்பத்தியை கொள்வனவு செய்யறதுக்கு முன் வருவாங்க. இதன் மூலமா தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும், அமெரிக்க பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் என்றது ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு. ஆனா பொருளாதார வல்லுநர்களினுடைய கருத்துப்படி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இது ட்ரம்ப் எதிர்பார்க்கிற மாதிரி உடனடியாவே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அமெரிக்க மக்கள் சில பொருட்களுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பிராண்டை வந்து அவங்களால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா ஆசிய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஆடைகளுக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சில பிராண்டை வந்து அமெரிக்கர்களால தவிர்க்கவே முடியாது. சில உணவுப் பொருட்களுக்கும் அவங்க வந்து பழக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா என்னதான் விலை அதிகரிச்சு
கிடைச்சாலும் அந்த பொருட்களை வந்து அமெரிக்கர்கள் கடைசி வரைக்கும் வாங்க தான் போறாங்க. இதன் மூலமா மிகப்பெரிய ஒரு பணவீக்கத்துக்கு அமெரிக்கா உள்ளாகும். இதன் மூலமா மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியும் தவிர்க்க முடியாதது என்று சொல்லி ஒரு பக்கம் பொருளாதார வல்லுநர்களால சுட்டி காட்டப்படுது. இன்னும் ஒரு சாராருடைய கருத்து என்ன சொன்னா, ட்ரம்பினுடைய தீர்மானம் சரியானது, இதன் மூலமா அவர் எதிர்பார்த்த இலக்குகளை அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற மாதிரியான கருத்துக்களும் இன்னும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இதுல வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகள் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கண்டிருக்கு. அதுலயும் குறிப்பா இலங்கைக்கு 44% வரியை அறிமுகப்படுத்துறதுக்கு ட்ரம்ப் தீர்மானிச்சிருக்கிறார். அந்த பட்டியலில் இலங்கையினுடைய பேரும் இருக்கு. அமெரிக்க பொருட்களுக்கு இலங்கையில வந்து 88% வரி அறவிடப்படுது. அப்ப நாங்க அரைவாசியை மட்டும்தான் அறவிடுறோம். இதுக்கு மேலேயும் என்னால் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அந்த அளவுக்கு போறதுக்கு நான் விரும்பல. நீங்க எதிர்பார்க்கிறத விட குறைஞ்சபட்சம் அரைவாசி என்றதோட நான் இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறேன் என்ற மாதிரி இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுற நேரம் ட்ரம்ப் சொல்லியிருந்ததும் கவனிக்கத்தக்கது. 44% வரி வந்து இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. பங்களாதேஷுக்கு 37%, வியட்நாமுக்கு 46%, இந்தியாவுக்கு 26%, கம்போடியாவுக்கு 49% என்று சொல்லி முக்கியமான நாடுகள், கிட்டத்தட்ட சில நாடுகளுக்கு வந்து 50% வரைக்கும் வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் உரையாற்ற நேரத்தில் ட்ரம்ப் சொல்றார், இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறார், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார், நாடு திரும்பி இருந்தார். ஆனா அவர் வந்து என்னுடைய நெருக்கமான ஒரு நல்ல நண்பர் தான். ஆனா பொருளாதாரம் என்று வர நேரத்தில் அமெரிக்காவுக்கு தான் எப்பயுமே முதலிடம். இந்தியா வந்து ஒரு பக்கச்சார்பா செயற்பட்டு கொண்டிருக்கு. இந்தியா ஒரு பொருளாதார குற்றவாளி என்ற சொல்லையும் கூட ட்ரம்ப் ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி இருந்தார். இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து 26% வரியை விதிக்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா இலங்கைக்கு எப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படும் சொன்னா, மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இலங்கை சந்திக்கிறதுக்கான சூழல் கட்டாயம் உருவாக போகுது. இதை சமாளிக்கிறதுன்றது அவ்வளவு நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கு வந்து காலையில இந்த அறிவிப்பு வெளியானதும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உடனடியாகவே ஒரு குழுவை வந்து பரிந்துரையை முன்வைக்கிறதுக்கான குழுவை நியமிச்சிருந்தார். இன்றைக்கு பகல அந்த குழு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை சந்திச்சு சில விஷயங்கள் சம்பந்தமா பேசப்பட்டிருந்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனா இங்க எப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு சொன்னா, குறிப்பா கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய பதவியை இழந்ததுக்கான காரணம், இல்லாட்டி அவருடைய காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உச்சகட்டத்தை எட்டியிருந்ததுக்கான காரணம் என்று சொன்னா, ஒவ்வொரு கட்டமா அந்த நெருக்கடி வந்து ஏற்பட்டு அது உச்சகட்டத்தை அடைஞ்சிருந்தது. அதுக்கான பிரதானமான காரணம் கோவிட் நெருக்கடி. கோவிட் நெருக்கடியால சுற்றுலா வருமானம் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது, ஏற்றுமதி வருமானமும் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நெருக்கடியை இலங்கை வந்து சந்திக்க போகுது. ஏற்றுமதி பொருளாதாரத்தில் இலங்கை அதிக அளவில் தங்கி இருக்கு. அதுலயும் குறிப்பா அமெரிக்காவினுடைய சந்தை வாய்ப்புன்றது இலங்கைக்கு மிக முக்கியமானது. ஆடை கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் குடும்பங்கள், 3 லட்சம் பேர் நேரடியா வந்து இந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி இருக்கிற இன்னும் பல்லாயிரம் குடும்பங்கள் இருக்கு. இந்த ஆடை கைத்தொழில் வீழ்ச்சி அடையும் இருந்தால் இலங்கையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். ஏற்றுமதி மூலமா கிடைக்கிற வருமானம் இல்லாம போகும். பலருக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் உருவாக முடியும். அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான சந்தை எவ்வளவுன்னு சொன்னா, போன வருஷத்துல மட்டும் 3 பில்லியன் பெறுமதியான ஆடைகளை அமெரிக்காவுக்கு இலங்கை நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்திருக்கு. இலங்கையினுடைய ஆடைக்கு வந்து அமெரிக்காவில் எப்பவுமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா இலங்கையில உற்பத்தி செய்யப்படுற, இலங்கையிலிருந்து போற அமெரிக்காவுக்கு போற உள்ளாடைகளுக்கு, பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. இதை வந்து இலங்கையால எப்படி தக்க வச்சு கொள்ள முடியும் என்றதுதான் இதில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு கேள்வி. மற்ற ஆசிய நாடுகளுக்கும் இதே மாதிரியான அதிகமான வரி விதிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப இலங்கை நிறுவனங்களை கைவிட்டு அமெரிக்காவிலிருந்து நிறுவனங்கள் வந்து இலங்கை நிறுவனங்கள்ட்ட இருந்து ஆடைகளை இறக்குமதி செய்யும். அந்த நிறுவனங்கள் அடுத்ததாக எடுக்க போற தீர்மானம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இலங்கை நிறுவனங்களை கைவிட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகளினுடைய நிறுவனங்களை நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷுக்கு 37% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு 26% வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஆடை கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு முக்கியமான மார்க்கெட் இருக்கு, சந்தை பெறுமதி இருக்கு. இந்தியாவினுடைய ஆடைகளுக்கும் ஒரு சந்தை வாய்ப்பு வந்து அமெரிக்காவில் இருக்கு. அப்ப அமெரிக்க நிறுவனங்கள் இனி என்ன செய்யும்னு சொன்னா, 44% வரி இருக்கிற இலங்கை நிறுவனங்களை கைவிட்டு இல்லாட்டி அதை குறைச்சு இன்னும் வரி குறைவா இருக்கிற, ஒப்பீட்டு அளவில் குறைவா இருக்கிற பங்களாதேஷுக்கோ இல்லாட்டி இந்தியாவினுடைய நிறுவனங்களையோ நாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இதன் மூலமா உருவாக முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு வகையில நல்ல செய்தியாகவும் இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்க போகுது. இலங்கை அரசாங்கம் இதை எப்படி சமாளிக்கும் என்றது தெரியாது. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுறதுக்கான சூழல் வந்து கட்டாயம் உருவாகும்.
தங்கத்தினுடைய விலை வந்து இந்த அறிவிப்புக்கு பிறகு தங்கத்தினுடைய விலை வரலாற்றில் முதல் தடவையா இந்த அளவுக்கு உச்ச கட்டத்தை எட்டி இருக்கு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை $3000 இருந்தது. இப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு $3129 ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு. எதிர்வரும் நாட்களில் தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட $3200 வரைக்கும் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் இப்போதைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் வர்த்தகர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களையும் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஸ்திரமற்ற நிலம் உருவாகிற நேரத்தில் எல்லாருமே நாடி போறது தங்கம் தான். தங்கம் எப்பயுமே கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த அடிப்படையில் தங்கத்தை வந்து அவசரமா எல்லாரும் கொள்வனவு செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதனால தங்கத்தினுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு. எதிர்காலத்தில் எதிர்வரும் நாட்களில் தங்கத்தோட விலை இன்னும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை குறிப்பா ஆசிய நாடுகளினுடைய பங்குச்சந்தை ஆட்டம் கண்டிருக்கு. இதனால பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதை விட தங்கத்துல முதலீடு செய்யறது தான் பாதுகாப்பானது என்ற எண்ணம் நம்பிக்கை வந்து பலர் மத்தியில் இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து 100% உண்மையானதும் கூட. இந்த சந்தர்ப்பத்திலையும் அதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே பதறி ஆடி போய் இருக்கிற அளவுக்கான ஒரு தீர்மானத்தை தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். இதன் மூலமா எதிர்வரும் நாட்களில் சில நாடுகளில் வந்து பாரதூரமான விளைவுகள் ஏற்பட முடியும். சில நாடுகளில் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்தி ஆட்சி மாற்றம் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.